இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ இப்ப ஏமாத்திட்டு இருக்கிறது என்ன இல்ல பாலகி, உன்னையே நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க. நீ இங்க இருக்கிறதுனாலதான் உன் குடும்பம் சந்தோஷமா இருக்குன்னு பிரம்மையில இருக்க பாலகி. விதியை எதிர்த்து நிக்கிறதுனால உனக்கு நஷ்டம் ஏற்படுமே தவிர லாபம் ஏற்படாது பாலகி. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க குப்தா, என் குடும்பத்துக்கு எந்த கஷ்டம் வராம சந்தோஷமா இருக்காங்கன்னு போதுதான் நான் உங்க கூட அந்த லோகத்துக்கு வருவேன். கஷ்டம் இல்லாத மனுஷங்களோட வாழ்க்கை ஒரு பிரம்ம. நீ இங்க என்ன செஞ்சாலும் முழுமையான சந்தோஷத்துல இருக்க முடியாது. மனிதர்களோட முதல் எதிரி ஆசை. அது இருக்கிற வரைக்கும் மனிதர்களுக்கு முழுமையான சந்தோஷம் கிடைக்காது. மனுஷங்களோட ஆசையும் சாகாது. நீ நினைக்கிற சந்தோஷம் போய், கஷ்டம் மட்டும்தான் உண்மை. உன் அஜாக்கிரதையால உன் குடும்பத்துக்கு கொண்டு வர கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பேச மாட்ட பாலகி. ஒரு கண்டத்திலிருந்து தப்பிச்சிட்டோன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை எதிர வரும். என் மனசுக்குள்ள ஏதோ தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கு. அத முதல்ல புரிஞ்சுக்கோ பாலகி. நடக்க கூடாது எதுவும் நடக்கிறதுக்குள்ள நாம நம்ம லோகத்துக்கு போயிடலாம் வா. உங்க பேச்ச கேட்கும்போது பயமா இருந்தாலும் நான் என் குடும்பம் இன்னும் பிரச்சனையில இருக்குன்னு தெரிஞ்சும் உங்க கூட வர முடியாது. இங்க பாருங்க, நீங்க இதெல்லாம் என்னை பயமுறுத்துறதுக்காக சொல்லிருக்கலாம்ல. அதுக்குதான் எனக்கு என்ன தோணுதோ அதை செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவ்வளவுதான். மகளே மகளே, நான் சொல்றதை கேளு மகளே. ஜெகநாதா, மறுபடியும் என்ன பிரச்சனை வரப்போகுது? எதுக்கு என்னோட உள்ளுணர்வு ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கு? அந்த பாலகிக்கு எதுவும் நடக்காம பாத்துக்கோ சாமி. போறதுக்காக வரல மேடம், சாருக்கு உண்மை சொல்றதுக்காக வந்தேன். நீங்க இதுக்கு முன்னாடி அவனை எங்கேயாவது பார்த்து பேசி இருக்கீங்களா? எதுக்கு எதுக்கு இவ்வளவு பிளான் பண்ணி பண்ணாலும் வொர்க் அவுட் ஆக மாட்டேங்குது? எதுக்கு எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டாவே நடக்குது? அமருக்கு என் காதல் ஏன் புரிய மாட்டேங்குது? எதுக்கு அமர் கூட க்ளோஸ் ஆகிறதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு? அம்மா அம்மா அம்மா. ஏய், என்னடி அம்மா அம்மா என்ன சரசன் கூப்பிட்டு இருக்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? இங்க பாரு, ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருக்க. ஏதாவது தப்பு தப்பா பேச உன்னை கொன்னுடுவேன். அந்த மாதிரில எதுவும் பேச மாட்டேமா. சரி சொல்லு. கோராவும் நீங்களும் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அந்த ஆத்மாவை பிடிக்க முடியல. அந்த ஆத்மாவை பத்தி உங்ககிட்ட சொன்னது நான் தான்னு அந்த ஆத்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஆத்மா என்ன ஏதாவது செஞ்சிருமான்னு எனக்கு பயமா இருக்குமா. தயவு செஞ்சு சீக்கிரம் அந்த ஆத்மாவை பிடிங்கம்மா. புரிஞ்சுக்கங்கம்மா. எனக்கு வர கோவத்துக்கும் உன்னை கொல்லணும் போல இருக்கு. எனக்கு இருக்க டென்ஷனுக்கும் நீ கேக்குறதுக்கும் ஏதாவது சம்மதம் இருக்கா? நானே அவன் என்னதான் பார்க்க வந்தான்னு தெரிஞ்சா என்ன ஆகும்னு நினைச்சு நான் பயந்துட்டு இருந்தா, நடுவுல நீ வேற வந்து என்னை இம்சை பண்ற. யாருமா உங்களை பார்க்க வந்தது? அவங்க வரும்போது நான் இல்லையாம்மா? நான் உங்க பக்கத்துல தானே இருப்பேன். நீங்க வேற யாரையோ பார்த்த மாதிரி தெரியலையே. வாழணும்னு ஆசை இல்லையா? வேண்டாம்மா, நீங்க ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. நாளைக்கு பேசிக்கலாம். நாகராஜா, உள்ள போய் எல்லாரையும் பயமுறுத்தி வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடு. எப்படியாவது அந்த ஆத்மாவை உன் கூடவே அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பண்ணிடு.
உன்னை பிடிக்கிற மாதிரி நான் வர மாதிரி உள்ள வந்து மந்திரங்கள் சொல்லி அந்த ஆத்மாவை நான் பிடிச்சுக்கிறேன். எந்த வீட்ல ஆத்மாவை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்களோ அதே வீட்ல போய் நான் அந்த ஆத்மாவை பிடிப்பேன். நாகராஜா ஓ இந்த புஸ் புஸ்னு சவுண்ட் எங்க இருந்து வருது? சி போங்க குப்தா. என்ன எங்க போக சொல்ற? ஐயோ உங்களுக்கு எதுவும் தெரியாது பாருங்க. அம்மா மட்டும் பார்த்தாங்கன்னா நம்ம 2 பேரையும் கொன்னுடுவாங்க. போங்க. டேய் அடேய் தோட்டத்துல வேலையை பார்க்காம இங்க என்ன பண்ற? அது பாப்பா ஆ பாப்பா 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 இந்த சரிகமா பாலாம் விட்டுட்டு போய் வேலையை பாருன்னு சொல்றேனா? ராசுக்குட்டி ரத்தோடு நீ என் லோகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா உனக்கு நான் விதவிதமான தண்டனையை கொடுக்கறேன், பாத்துக்கிட்டே இரு. என்னட அப்படியே முறைச்சு பாக்குற மாதிரி பாக்குற? போய் வேலையை பாரு. சார் அவனுக்கு இந்த வீட்ல ஏதோ ஒண்ணு தேவை, இல்ல யார் கூடயோ பேசணும். அதுக்கு தான் அவன் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வீட்டுக்குள்ள வந்திருக்கான். அந்த ரூம்ல எதுக்கு அவ்வளோ நேரம் இருந்தான்னு நமக்கு தெரியணும் சார். என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? அந்த போலீஸ் ஆபீசர் சொன்னதை பத்தியா? என்னங்க என்னங்க